ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி திருமணத்திற்கு எவ்வளவு சீர்வரிசை பொருட்கள் இருக்க வேண்டும் தெரியுமா? கொஷின் மார்க். தெரியலனா வாங்க வீடியோக்குள்ளே நம்ம என்ன பொருள் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே ஒரு திருமணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, வீட்டை கட்டிப்பார் திருமணத்தை நடத்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு செலவாகுங்க. ஏன்னா நம்ம நம்ம வீட்டு பொண்ணை கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு புகுந்த வீட்டில் அந்த பெண் நல்ல மாதிரி வாழணும் அப்படின்னா பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டிற்கு சீர்வரிசை கொடுத்து அனுப்புவார்கள். அது அன்றைய காலம் தொட்டே இன்று வரையும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம என்ன பண்ணணும், அதில் ஒரு சில பொருட்கள் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஆணுக்கு கல்யாணம் அப்படின்னா வீட்டில் ஒரு சில விஷயங்கள் பண்ணாவே போதும். ஆனால் ஒரு பெண்ணுக்குன்னா அந்த வீட்டில் நிறைய செலவு அதிகமாகும், அதோட அலைச்சல். அதனால் இந்த காலகட்டத்தில் சீர்வரிசை ஆணை விட பெண்ணுக்குத்தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குங்க, சீர் கொடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா அதான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெண் புகுந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னா சீர்வரிசை நம்ம கொடுத்து தாங்க ஆகணும். அதில் நம்மளால் முடிஞ்சது, நிறைய பொருள் இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு நம்ம பொண்ணோட அந்த பொருட்களையும் கொடுத்து அனுப்பணுங்க. சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, திருமணம், அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்த பிறகு அந்த குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த பொருட்களை, தேவையான பொருட்களை அனைத்தையுமே நம்ம சீர்வரிசையாக பெண்ணு கூட கொடுத்து அனுப்பிடுங்க. அதாவது அந்த வீட்டுக்கு சென்றவுடன் ஏற்றும் விளக்கு முதல் அவள் குழந்தைக்கு பாலாடை முதல் வாங்கி கொடுப்பாங்கங்க. இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பூஜை பொருட்கள் தாங்க நாங்கள் இப்போ எடுக்கிறோம். பூஜை பொருட்களில் என்னென்ன அப்படின்னா, உருளி, ஊதுபத்தி ஸ்டாண்டு, சந்த குழாய், குங்குமம் சிமிழ், அப்புறம் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, பஞ்சபாத்திரம், குபேர விளக்கு, அப்புறம் மண்ணெண்ணெய் விளக்கு. இப்போ அதெல்லாம் இல்லை, பூஜை சொம்பு, தூபக்கால், மணி, இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளையார் மனை, இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. உங்களால் முடிஞ்சால் வெள்ளியில் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா பித்தளையில் வாங்கி கொடுக்கலாம். அதில் ஒரு சில செம்பு பாத்திரமும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த சொம்பு மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் காப்பரில் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. அடுத்து பித்தளை பொருட்கள் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய தவளை மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பித்தளை அண்டா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது சில்வரில் அண்டா. அப்புறம் பித்தளை குடம், பித்தளை தவளை, படி, நம்ம அளப்போம் இல்லையா, அரிசிலாம் அளந்து போடுவோம் இல்லையா, அந்த படி கண்டிப்பாக கொடுக்கணும். தண்ணீர் குடிக்கும் பாத்திரம், அப்புறம் அர்ச்சனை கூடை, தாம்பாளம், சல்லடை, இதெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்பணும். பித்தளை பொருட்களில் இதெல்லாம் வரும். சில்வர் பொருட்கள் பார்க்க போனீங்கன்னா, குழம்பு வைக்கும் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுனா அதில் ரசம் வைக்கிறது, கூட்டு வைக்கிறது எல்லாமே அதில் அடங்கிடுங்க. கடாய் மாதிரி, பால் காய்ச்சும் பாத்திரம், கரண்டிங்க, குழி கரண்டி, தோசை கரண்டி, அன்னக்கரண்டி, ஜல்லி கரண்டி, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து அனுப்பணும். கரண்டி வகையெல்லாம் கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும். அப்புறம் தவளையிலன்னு பார்க்க போனீங்கன்னா, சில்வர் தவளை மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கணும். சில்வர் அண்டா கொடுக்கணும். அரிக்கன் சட்டி, சில்வர் குடம், செம்பு, டம்ளர், தட்டு, கேரியர், இட்லி பானை, அப்புறம் டிஃபன் பாக்ஸ், அந்த மாதிரிலாம் நீங்கள் சில்வரில் சீர்வரிசையாக வாங்கி கொடுக்கணும். இது தவிர அழகு பொருட்கள் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கணுங்க. இப்போது மெயின் அதான் வேணும் இல்லையா, திருமணம்னாவே ஒரு சில பொருட்கள் மெயினாக வேணும். என்னென்ன அப்படின்னா, அவங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கலாங்க. அதில் காஸ்ட்லியும் இருக்குது, கம்மியும் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். இப்போது கட்டில் மெயினாக வேணும். மெத்தை, கட்டில் மெத்தை எல்லாமே அதில் வந்துடும். பீரோ, டிவி, கிரைண்டர், மிக்சி, அப்புறம் மெத்தை, தலையணை, வாகனம். இப்போல்லாம் பைக் போய் கார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வாஷிங் மிஷின்,
இப்போ அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. ஏசி, ஹோம் தேட்டர், இந்த மாதிரி எல்லாமே அதில் கம்பல்சரி. சோஃபா செட், அந்த மாதிரி எல்லாமே அதில் வந்துடுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குற திருமணம் சீர்வரிசை பொருட்களில் வந்துடும். இதோட நம்ம என்ன பண்ணணும், இந்த பொருட்களோட நம்ம வெத்தலை, பாக்கு, பழம், அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு அதாவது ரூபாய் நோட்டாக கேட்பாங்க, டவுரி மாதிரி கேட்பாங்க, அதையும் நம்ம கொடுக்கணும். பழத்தட்டு, அப்புறம் இனிப்பு தட்டு, அது ஒரு வெரைட்டியாக வைப்பாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு போட்டுக்கிற அந்த சாரீ, ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வைப்பாங்க. வெத்தலை பாக்கெல்லாம் ஒரு தட்டில் வைப்பாங்க. இந்த மாதிரி சீர்வரிசையாக கொடுக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்பணுங்க. கொடுக்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னா இந்த கூர்மையான கத்தி, அரிவாள்மனை, அப்புறம் இந்த பீலரு, ஸ்டவ்வு, இந்த மாதிரி கூர்மையான பொருட்கள்லாம் நம்ம வந்து பெண்ணுக்கு கொடுக்கக்கூடாது. தேங்க்யூ வெரி மச்.